ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி வாழை மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழை மீன் முள் இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு யாருமே இந்த மீனை வாங்க மாட்டாங்க. அதிகமாக முள் இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கிராஸாக நறுக்கி வாங்கணும். எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. கிராஸாக முள் மீன் இப்படி ஒரு நெட்டை இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த முள் இருந்து பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு முள்ளை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த முள் முழுசாகவே வெளியில் வந்துடும். அப்போ சதையாக இருக்கும். அந்த மீன் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். குழம்பு வைக்க, வறுக்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி நறுக்கினா மட்டும்தான் அந்த மாதிரி சாப்பிட முடியும். தஞ்சாவூர் நாங்கள் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி நறுக்கி கொடுப்பாங்க. நீங்களே இது மாதிரி வெட்டித்தர சொல்லி வாங்கிக்கிறங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இந்த அளவு புளி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ மீன். அது மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும். நான் இந்த அளவுக்கு ஒரு பிடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன். இதை இப்போ ஊற வச்சுக்குவோம். 1 கீத்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். மீன் குழம்புக்கு நிறைய பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், வேண்டானான்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு தாளிக்கிறது கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்பை சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம் உள்ள. கூடவே மாங்காய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் மாற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். பாருங்கள், குழம்பு நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மேலாக மல்லித்தலையை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக தஞ்சாவூர் ஸ்டைல் வாழை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.